ஒரு அழகான கிராமத்தில் பச்சை மரங்களும் பறவைகளின் இனிய சத்தமும் சூழ்ந்த இடத்தில் ஒரு சிறிய குழந்தை வாழ்ந்து வந்தது. அந்த குழந்தைக்கு சுற்றியுள்ள உலகத்தை அறிய மிகவும் ஆர்வம். எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பியது. ஒரு நாள் அந்த குழந்தை பழைய ஒரு குடிசையின் அருகே சென்றது. அங்கே தூசியில் மூடப்பட்ட ஒரு பழமையான கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடி சாதாரண கண்ணாடி போல தெரியவில்லை. அதில் மெல்லிய ஒளி இருந்தது. அது ஒரு மாய கண்ணாடி என்பதை குழந்தை அறியவில்லை. குழந்தை அந்த கண்ணாடியை பார்த்தபோது அதில் தெரிந்த முகம் வித்தியாசமாக இருந்தது. வெளியில் தெரியும் முகம் மட்டுமல்லாமல் உள்ளே இருக்கும் உண்மையான மனநிலையும் அந்த கண்ணாடி காட்டியது. நல்ல எண்ணங்கள் இருந்தால் முகம் பிரகாசமாக இருந்தது. தவறான எண்ணங்கள் வந்தால் முகம் மங்கலாக தெரிந்தது. நாட்கள் செல்ல செல்ல அந்த குழந்தை ஒரு விஷயத்தை உணர்ந்தது. நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ என்ன எண்ணுகிறோமோ அதுவே நம்முடைய உண்மையான முகம் என்று. வெளியில் எவ்வளவு அழகாக இருந்தாலும் உள்ளே உண்மை இல்லை என்றால் அது மறைக்க முடியாது என்பதை அந்த மாயக் கண்ணாடி சொல்லிக் கொடுத்தது. அதன் பிறகு அந்த குழந்தை எப்போதும் உண்மையாக இருக்க முயன்றது. தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொண்டது. நல்லதை செய்தால் மகிழ்ச்சியுடன் செய்தது. அப்போது அந்த மாயக் கண்ணாடியில் தெரிந்த முகம் எப்போதும் ஒளிவிட்டு பிரகாசித்தது. காலம் கடந்தது. அந்த குழந்தை வளர்ந்தது. ஆனால் அந்த குழந்தை கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்றும் மாறவில்லை. உண்மை எப்போதும் அழகானது. உண்மை எப்போதும் வலிமையானது. Thanks for watching. Subscribe me.